நித்யானந்த சாமியை பார்க்கும்போது எனக்கு அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிஞ்சார். நான் உணர்ந்தது. Focus only on one. I am. அடா இந்த மனசுகிட்ட ஏதோ இருக்குதா அப்படின்ட்டு அப்பப்போ ஒரு 2-3 வாட்டி அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சாமி வணக்கம், நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வரேன், உங்களை பார்த்துருக்க முடியும். அவரும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, ருத்ராட்சா கோட்டை கொடுத்துருக்காரு. அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அதை பார்க்க முடியல. இப்போ அவரோட பேச்செல்லாம் ஏதோ ஒரு ஃபோனில் தான் பார்க்குறோம். அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. சில பேர் பேச மாட்டாங்க, சிரிப்பாங்க. அது ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். பலாரம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் கேட்டால் அடி வாங்கிட்டியா, அப்போலாம் ஆசீர்வாதம் வாங்கின மாதிரிடுவாங்க. என் புக்கை ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி நீ நினச்சது அதில் இருக்கும் அப்படின்னு. சரி, இதை சோதிச்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவர் புக்கை வாங்கி அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த நினச்சிட்டு நான் ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி படிக்கிறேன். நான் நினச்ச விஷயமோ நான் படிக்கிற விஷயமோ ரெண்டுமே சில சமயத்தில் பேச்சு வராது மேடம். எனக்குலாம் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த வைப்ரேஷனு, அவரோட அந்த முக அமைப்பு, அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம். SV ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. ஸோ இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட சிவனடியார் மற்றும் வாழும் சித்தனான சுப்பிரமணியம் சார் இருக்காரு. வணக்கம் ஐயா. நமச்சிவாய. ஐயா, இப்போ உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் கேட்கலாம், ஆனா கேட்கறதுக்கு நமக்கு நேரம் தான் பத்தாது. நீங்க நித்யானந்தா கூட நிறைய விஷயங்கள் பயணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி சொல்ல முடியும்? அதாவது அவர் திருவண்ணாமலையில் இருந்த டைமில் நான் அங்கே திருவண்ணாமலைக்கு போகும்போது, நான் கிரிவலம் போகிறது, கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு சித்தர்களை பார்க்குற பழக்கம் எனக்கு உண்டு. தேடி 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 போயிட்டு சித்தர்களை பார்த்து அங்கே இருக்கிற சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களோட ஸ்பீச் கேட்குறது, அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் வாங்குறதுங்கிறது என்னோட எவ்ரி அமாவாசை பௌர்ணமி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் திருவண்ணாமலைக்கு போகிற பழக்கம் உண்டு. அப்படி நான் ட்ராவல் போகும்போது நான் பார்த்தது அவரை. நித்யானந்த சாமியை பார்க்கும்போது அப்போ அவர் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிஞ்சார். நான் உணர்ந்தது. அடா இந்த மனசுகிட்ட ஏதோ இருக்குடா அப்படின்ட்டு நான் உணர்ந்தது. அப்போ நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எப்போல்லாம் திருவண்ணாமலைக்கு போகணும் அப்போல்லாம் அவரை பார்க்குறது. இல்லைன்னா பர்டிகுலராக அவரை பார்க்கறதுக்கோசமே நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். அவரை போய் பார்த்துருக்கேன். அப்பப்போ ஒரு 2-3 வாட்டி அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சாமி வணக்கம், நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வரேன், உங்களை பார்த்துருக்க முடியும். அவரும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, ருத்ராட்சா கோட்டை கொடுத்துருக்காரு. அவரோட பேச்சு கேட்பேன் நான், நல்லாயிருக்கும். அவரோட சிந்தனையை தான் அவர் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார். சிந்திச்சாதான் அது பேச முடியும். சிந்திக்காமல் எந்த பேச்சும் பேச முடியாது. அப்போ அவர் எப்படி சிந்திக்கிறாரு, அவர் சிவனை பற்றி எந்த அளவுக்கு அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அந்த புரிதலிருந்து நம்ம என்ன கற்றுப்போம், நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பக்தனா நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது நிறைய. அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. நாள்பட அவரோட பேச்சுகள், அவர் வளர்ந்த பேச்சுகள், அவர் சிந்திச்சது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது எனக்கு ஒரு கொடுப்பனை கூட சொல்லுவேன். சிவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு கூட சொல்லுவேன். அவ்வளோ அவர் திருவண்ணாமலையில் இருந்த வரையும் அவரோட அந்த சித்தரோட பவர் அப்படி இருந்தது. நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க அந்த பவரை, நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அதை பார்க்க முடியல. அது ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா ஒரு சிவபக்தராக எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. இப்போ அவரோட பேச்செல்லாம் ஏதோ ஒரு ஃபோனில் தான் பார்க்குறோம். அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உணராமல் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் அவரோட பேச்சுகள் நல்லா இருந்தது. ஏன்னா சித்தர்கள் பேசுறது ரொம்ப கம்மி மேடம். அப்படியும் ஒரு சில சித்தர்கள் பேசுகிறாங்கன்னா அது அற்புதம்.
அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போகுது. இதே திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க, கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க, அப்படி தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்ற எண்ணம்லாம் எனக்கு உண்டு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் பேசுவாங்க, கம்மியாக பேசுவாங்க, ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. சில பேர் பேச மாட்டாங்க, சிரிப்பாங்க. அது ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். சிரிப்பாங்க, இல்லைன்னா அடிப்பாங்க. எவ்வளோ பெரிய அடிலாம் வாங்கியிருக்கேன். பலார்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் கேட்டால் அடி வாங்கிட்டியா, அப்போலாம் ஆசீர்வாதம் வாங்கின மாதிரிடுவாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. பட் நித்யானந்தா சாமி வந்து நல்லா அவர் புக்கு இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, என்கிட்ட புக்கு இருக்கு, அவர் புக்கு படிச்சிருக்கேன். ஒரு வாட்டி அவர் சொல்லியே கேட்டதுதான், என் புக்கை ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி நீ நினச்சது அதில் இருக்கும் அப்படின்வாரு. சரி, இதை சோதிச்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவர் புக்கை வாங்கி அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த நினச்சிட்டு நான் ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி படிக்கிறேன். நான் நினச்ச விஷயமோ நான் படிக்கிற விஷயமோ ரெண்டுமே சிங்க் ஆச்சு. உணர்ந்த முடிஞ்சது, என்னால் உணர்வு முடிஞ்சது. அப்போ அவர் எந்த சிந்தனையை சிந்திச்சு அவர் அந்த புக்கை எழுதியிருப்பாருன்னு தெரியல. ஒரு சிவனடியாரா, ஒரு சிவன் பக்தனா அதை நான் உணர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இன்னும் நிறைய புக்கு எழுதியிருக்கலாம், படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அவர் திருவண்ணாமலையில் இருந்த வரையும் அவர் தரிசனம் கிடைச்சது. இப்போ என்ன பண்ணுவீங்க? திருவண்ணாமலை போய் அவரை பார்த்தோன்னு என்ன பண்ணுவீங்க? என்ன மேடம், எல்லாரும் பண்ணுறதா, கையெழுத்து கும்பிட்றது தான். என்ன பேசுவார்? சில சமயத்தில் பேச்சு வராது மேடம். எனக்கெல்லாம் அவரை பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த வைப்ரேஷனு, அவரோட அந்த முக அமைப்பு, அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு சித்தரை பார்க்கும்போது, ஒரு சிவனடியாரை பார்க்கும்போது அந்த முகம் இருக்கு இல்லையா, அந்த பிரைட்னஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய சித்தர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க முகத்தை பார்க்கும்போதே அந்த ஒரு நம்மளுக்குள்ள உணர்வு வந்துடுங்க. அந்த உணர்வே அப்படி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இது என்ன ஆண் சித்தர்களுக்கு மட்டும்தானா, பெண் சித்தர்களுக்குலாம் இல்லையான்னு கேட்டுருக்கலாம். நீங்கள் பெண் சித்தரை பற்றி கேட்கவே இல்லை என்கிட்ட. பெண் சித்தர்லாம் இருக்காங்களா? எவ்வளோ சிவனடியார் இருக்காங்க நம்ம பெண்கள், நிறைய பெண்கள் இருக்காங்க, பெண்கள் சித்தர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் குடும்பம் எல்லாம் இருக்குமா? எல்லாமே இருக்கும். ஏன்னா மக்கள் உடனே சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்காது. யார் சொன்னாங்க? அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அவங்க நார்மலா வாழலாம். சித்தர்களாக தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைகள் தான் பிரகாசமா இருக்கும். ஒரு குழந்தை வந்து ஒரு வளர்ந்து அது ஒன்றே வேண்டாம் மேடம். நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லட்டுமா, அப்துல் கலாம் சார் இருக்காருல்ல, அவங்க அம்மா சித்தர். அதனால தான் அப்துல் கலாம் அப்படி இருந்தாங்க. புரியுது உங்களுக்கு? இந்திரா காந்தி ஒரு சித்தர். அவங்கெல்லாம் அப்படிதான். சாதாரணமாக யாருமே வந்து இப்போ செலிப்ரிட்டியாக ஆகிட முடியாது. அவங்க அந்த சித்தத்தன்மையும் அந்த அருள் இருந்தால் மட்டும்தான் பிரபலமாக முடியும். மக்களுக்கு தொண்டு செய்கிறவங்க அத்தனை பேருமே சித்தர்கள் தான். அந்த எண்ணம் வந்தாலே சித்தர்கள் தான். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே கடவுள், அத்தனை பேருமே சித்தர்கள். 4 பேரை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அரக்கன். அவ்வளோதான். 4 பேருக்கு நல்லது நினைக்க அந்த நினைப்பு இருக்குல்ல மேடம், அதை அவனை வாழ வைக்கணும் முதல்ல. இப்போ சில பேர் நித்யானந்தாவை கான்ட்ரவர்ஸ்லாம் பேசுவாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நடக்கதானே செய்யும் மேடம். இந்த உலகமே, இந்த இயற்கையே நல்லவனுக்கும் உண்டு, கெட்டவனுக்கும் உண்டு, தீய சக்திக்கும் உண்டு, நல்ல சக்திக்கும் உண்டு. சில சமயத்தில் நல்ல சக்தியை தீய சக்தியாக மாறுறதும் உண்டு. மழை நல்லதா இல்லையா? நல்லதுதான், இயற்கை தானே. ஆனால் அது அடிக்கிற ஆடுற தாண்டவத்தில் அளவுக்கு மிஞ்சி போகும்போது அது நிறைய அழிவை கொடுத்துட்டு போதா இல்லையா? அது கொடுத்துட்டு போனாலும் அதை சேமிக்காம விட்டாலும் அழிஞ்சு போகிறோமா இல்லையா? அது அதிகமாக கொடுத்தாலும் அதை சேமித்து வச்சாலும் கொஞ்ச நாள் அது வராத காலத்தில் வாழலாமா இல்லையா? அதையும் பண்ணுறது கிடையாது. காற்று அளவாக அடித்தா நம்ம சுவாசிக்கலாம், அதிகமாக அடித்தா சுவாசம் நின்றுடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நித்யானந்தாவை அது மாதிரி ஆக்கிட்டாங்க. வேற ஒன்று ஆக்கிட்டாங்களான்னா புரியல எனக்கு. எல்லாரும் அந்த மாதிரி கான்ட்ரவர்சல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அது அவரே கூட காரணமா இருக்கலாமே. அவர் நினைச்சிருந்தா திருவண்ணாமலையில இருந்திருக்கலாமே.
இல்லையா? அப்படி இருந்துக்கலாமே, பரதேசியாவே இருந்துக்கலாம். மாறினது காரணம் அவர் தானே, வேற யாரையும் நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாது. இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நான் என்னதான் நான் முதல்ல சொல்லிப்பேன், நீ என்னவோ பண்ணியிருக்கடா, அதனால தான் அப்படி அனுபவிக்கிறேன்னு நினைப்பேன். அப்போ என்ன பண்ணணும்னு யோசிச்சோம்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணவே முடியாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நித்யானந்தாவை அவர் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சொல்கிறவங்களெல்லாம் விடுங்க. முதல்ல அவர் என்ன சொன்னார், அவர் என்ன நினைச்சாரு, அவர் என்ன மாறினாரு, அதுதான் வேற ஒன்றுமே. இப்போ நித்யானந்தா நிறைய விஷயங்கள் சொல்லி ப்ரீச் பண்ணிருப்பாரு, நிறைய கற்றுக் கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? என்கிட்ட வந்து நீ பேசுறத விட உன்கிட்ட நீ பேசு அப்படின்னாரு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டேன். நீ என்கிட்ட வந்து பார்க்கணும், பேசணும், என்கிட்ட வராத, உன்கிட்ட நீயே உன்னை பேசிக்கணும், அது உன்னை வழி நடத்தும், என்னால் வழி நடத்த முடியாது அப்படின்னு சொன்னார். சொல்லியிருக்காரு, சொன்னார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்குரு கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் ஈஷா யோகாவில், புரியுதுங்களா? ஸோ அவர்கிட்ட கூட வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் போகிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த மகாசிவராத்திரி அப்போல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒட்டு மொத்த செலிபிரிட்டிஸும் அங்கே தான் இருக்காங்க. அது ஏன் சார்? அதே சப்குரு இருக்கார்ல, அதே ஊரில் தான் உண்டு வேலை உண்டுன்னு ஒருத்தன் இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? சப்குரு இன்னைக்கு ஏன் தெரியுது? ரொம்ப பிரபலமா இருக்காரு. ஏன் பிரபலமா இருக்காரு? பெண்கள் நிறைய தேடி போய் பாக்குறாங்க. ஏன் பெண்கள் தேடி போய் பாக்குறாங்க? அவர் ஏதோ வசியம் கொடுக்குறாரா, அதை வச்சு அவர் பெரிய ஆள் ஆறாங்க லேடிஸ் எல்லாம். அவர் ஏன் வசியம் கொடுக்குறாரு, ஏன் இவங்க போய் வாங்குறாங்க? அதுதான் தெரியல. அதுதான் தமனாலாம் பாருங்க, அங்க போய் கரெக்டா ஆஜராயிடுது. அதுதான் மேடம் நான் சொல்றேன் மேடம். ஒழுக்கமாவும் தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டுன்னு ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு அவன் பாட்டு நிம்மதியா இருக்கான். யாரா இருக்கும்? அவனை தேடி அவனும் போக மாட்டான். சிவனேன்னு அவன் பாட்டு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அதே ஊர்லயா சார்? அதே ஊர்ல. வாங்க காட்டுறேன், அவரை சுத்தியே இருக்காங்க, காட்டுறேன் வாங்க. யாருக்கும் தெரியாது, ஆனா அவரை மட்டும் ஏன் தெரியுது? அவரை தன்னை அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணதுனால. உங்களையும் தேடி அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் பப்ளிக் வரணுமா? நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க நினைங்க சத்குருவா. ஏன் சத்குருவுக்கு மேலே நீ நினைங்கள? யார் வேணாம்னா யாராவது தடுத்தாங்களா? யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அவ்வளோதான் மேடம். அதாவது இப்போ வாழும் தருணத்தில் சார், இது நித்யானந்தா கூட ஒரு தடவை சொன்னார், அது நான் ஏதோ ஒரு பைட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் வந்து இந்த உலகத்தில் 2 விஷயமா, ஒன்று அரசியல், இன்னொன்று ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் என் கையில் இருக்குது, அதை நான் எடுத்தேன், நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், என்னோட ஃபேமஸ் பிடிக்காதவங்க என்னை பற்றி வதந்தி கிளப்புறாங்கன்னு சொன்னார். இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் ஒருத்தர் தான் எடுத்தார் ஆன்மீகத்தை, வேற யாரும் எடுக்கல. ஏகப்பட்ட பேர் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன ஃபேமஸ் ஆகலையா? ஆயிட்டாங்களே. ஒரு கம்யூனிகேஷனே இல்லைன்னு வச்சிங்க, அவரை பற்றி யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக இல்லை. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறாரு, கம்யூனிகேட்டர் இல்லை, அதனால தான் தெரியல. அவரை பார்க்கவே முடியல சார். இப்போ அது கம்யூனிகேஷன் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதான் கம்யூனிகேஷன் இல்லைல்ல, கம்யூனிகேஷன் தான் தெரியும்ல. ஆனால் இருக்கார்ல, அது யாருக்கு தெரியும்? அப்பன் சிவனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் இருந்துட்டு தான் இருப்பார், வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஏன்னா அவரோட சிந்தனை அந்த மாதிரி. ஓகே, நித்யானந்தா கிட்ட பிடிச்ச 3 விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன? அவர் ரொம்ப அழகா இருப்பார், நல்லா அழகா பேசுவார், ரொம்ப சீக்கிரமாக வசதிப்படுத்திடுவார். அந்த 3 விஷயம் என்கிட்ட இல்லை. எனக்கு அது 3 ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுகிற இங்கிலீஷ் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் இங்கிலீஷ் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் சார் நீங்கள் படிக்கல? அப்போ எனக்கு தேவைப்படல, எனக்கு தமிழே அதிகம். ஓகே, இப்போ அவர்கிட்ட பிடிக்காத விஷயங்கள்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை மேடம், அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் சார்? எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் பிடிக்கல. ஒரு விஷயம் பிடிக்கும்னு போது தான் பிடிக்காத விஷயம் வரும் மேடம். எனக்கு வேணான்னும் போது தேவையில்லை. நிறைய விஷயங்கள் யதார்த்தமா சொன்னீங்க, ரொம்ப ஜாலியா இருந்தது. உங்களுக்கு வந்து அவரை மாதிரி கைலாசம் போகணும்லாம் ஆசை இல்லையா சார்? நான் ஆல்ரெடி கைலாசத்துல தான் இருக்கேன். நான் இருக்கிற இடம் கைலாசம் தான். என்ன சார் எப்படி சொல்றீங்க? நான் இருக்கிற இடம் எனக்கு கைலாசம் தான். ஓ, அப்படி சொல்றீங்களா? நான் இருக்கிற இடமே எனக்கு சொர்க்கம், நான் இருக்கிற இடமே சிவன். சிவன் எங்க இருக்காரோ நான் அங்க இருக்கேன், அவர் என்ன பார்த்துக்கிறாரு. ஸோ எனக்கு இதுதான் கைலாசம். ஸோ நிறைய விஷயங்கள் நித்யானந்த் பத்தி சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி நன்றி.